ஆளுநர் வாசிக்க வேண்டியதை சபாநாயகர் வாசிக்கிறார், ஆளுநர் வெளியேறுகிறார். அது சரியா? ஆளுநர் உரையை சபாநாயகர் வாசிக்கிறது சரியான்ற அரசமைப்பு சட்டம் உறுப்பு 176(1) கீழ் மாண்புமிகு ஆளுநருக்கு உள்ள கடமை. அந்த வகையில் மாண்புமிகு ஆளுநர் உரையின் தொடக்கத்திற்கு முன்பு தமிழ்தாய் வாழ்த்தும் இந்நிகழ்வின் பின்னர் நாட்டு பண்டும் பாடப்பட்டு வருகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களின் மேலான கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வரிசையில இந்த RSS ரவிக்கு தமிழ்தாய் வாழ்த்து பிடிக்கவில்லை. அது மேல உள்ள ஒரு குரோதம், நம்ம தமிழ்தாய் வாழ்த்துங்க, அந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கு நான் பாடும்போது நான் நிக்க கூடாது, நீங்க பாடுறதுனால நான் புறக்கணிப்பேன், அதை உதாசீனப்படுத்துவேன், அதை இழிவுபடுத்துவேன், அதை கேவலப்படுத்துவேன்னு சொல்லி தேசிய கீதத்தை தமிழர்களாகிய நாங்க மதிக்கிற அளவுக்கு யாருங்க மதிச்சிருக்கா சொல்லுங்க பாப்போம். தேசிய கீதத்துல எங்க திராவிட உட்கல பங்கானு இருக்கா இல்லையா? எங்க திராவிடத்தை சொல்லக்கூடிய தேசிய நீ திராவிட நாடு இல்லங்கிற, தமிழ்நாட்டுக்கு தமிழகம்னு பேரை வைக்கிறோங்கிற. நாட்டுப்பண் பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உட்கல பங்கா. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை, அரசியல் விமர்சகர், வழக்கறிஞர், விசிகாவின் மிக முக்கியமான பொறுப்பாளர் காயல் அகமது அவர்கள். வணக்கம். வணக்கம். வழக்கம் போல் பாத்தீங்கன்னா அதாவது அசெம்பிளி கூடும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆளுநர் வழியாக வந்து விடுகிறது. இதுவரை 2 முறை வெளியிருக்கிறார். இன்று 3வது முறையாக பாத்தீங்கன்னாக்க தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார்கள், அதனால் நான் வெளியேறுகிறேன், அரசியலமைப்பு சட்டத்தை அவமதித்து விட்டார்கள், அதனால வெளியேறுன்னு சொல்லி வந்து 3 நிமிடம் கூட தங்கவில்லை, உடனே வெளியேறுக்கிறார். இது எப்படி பாக்குறீங்க முதல்ல நீங்க? ஒரு கேள்வியே கரெக்டா ஆரம்பிச்சிருக்கீங்க, வழக்கம் போலன்னு ஆரம்பிச்சீங்க கேள்விய. அப்ப ஆளுநருக்கு வழக்கமே இப்படித்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக பாஜகவுடைய ஏதோ தமிழ்நாடு உடைய ஸ்டேட் செக்ரட்டரி மாதிரியோ தமிழ்நாடு தலைவர் மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஏதோ இவருக்கு கான்ஸ்டிடியூஷனை ஸ்டாலின் கவர்மெண்ட் அவமதிச்சுட்டாங்களாம். வெளியே பேட்டி கொடுக்குறாரு. இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிராகிட்டு என்ன தேசிய கீதம் பாடல, யாருப்பா தேசிய கீதம் பாடல, தமிழ்தாய் வாழ்த்து பாடினது உனக்கு குத்திருக்கு. ஏற்கனவே ஆளுநரை பொறுத்தவரையில ஏற்கனவே வெளிநடப்பு செஞ்சார. கலைஞர் பேரை சொல்ல மாட்டேன், அண்ணா பேரை சொல்ல மாட்டேன், காமராஜர் ஐயா பேரை சொல்ல மாட்டேன், யாரு பேரை சொல்லுவேன்? அப்போ சவர்கர் பேர் சொல்லுவோமா? கோச்சேவுடைய பேரை சொல்லுவோமா? ஆளுநர் என்னமோ இவர் அரசியல் சட்டத்தை காக்குற மாதிரியும் கான்ஸ்டிடியூஷனை அப்படியே கடவாய்ப்பற்களா கடித்து பேணக்கூடியமா ஏன் இந்த பில்டப்பு? இந்திய கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் சட்டம் ஒரு ஆளுநர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஃபுல்லா பாருங்க. ஆர்டிகல் 157, 157, 158, 159, 160, 161, 217 எத்தனை பிரிவுகளை சொல்லியிருக்கிறது. ஒரு ஆளுநர் என்பவர் என்ன செய்யக்கூடாது? பார்சியாலிட்டியா இருக்க, இம்பார்சியலாக இருக்க வேண்டும். ஒரு சாராருக்கு ஒரு ஒரு பக்கச்சார்பற்று நடக்க வேண்டும். ஒரு சார்புகளை எடுக்கக்கூடாது. இருக்கா இல்லையா? எப்ப பார்த்தாலும் திமுக அரசை குறை சொல்லிக்கிட்டு அறிவிக்கப்படாத ஒரு பாஜகவுடைய தலைவரா செயல்படுறாருங்க. அவர் ஆளுநரை விட்டு என்ன பண்ண பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு தாராளமா அண்ணாமலையை ரிசைன் பண்ண வைத்து விட்டு அவர் தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவரா செயல்படட்டும். வேற என்ன சொல்ல வேண்டியிருக்கு? இதுல நிமிஷத்துல சிவத்துல அடிச்ச பந்து மாதிரி 3 நிமிஷம் திருப்பி போறாருங்க. வெறும் 3 நிமிஷம் கூட அவையில இல்லைங்க. தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுறது, தேசிய கீதம் பாடப்படவில்லை. தேசிய கீதம் எப்ப பாடணும்? தேசிய கீதம் உடனே பாடணுமா? இல்ல, இது தமிழ்தாய் விஎஸ் தேசிய கீதம் இல்ல. தமிழ்தாய் முதலில் பாடுவதா தேசிய கீதத்தை முதலில் பாடுவாங்கிறது தமிழ்தாயா தேசிய கீதமாங்கிற ஒரு சர்ச்சை உருவாகிறது. சரியான்ற அப்படி ஒரு சர்ச்சையே வந்தது கிடையாதுங்க. 75 ஆண்டு கால சட்டமன்ற வரலாற்றுல எத்தனையோ ஆளுநர்கள் வந்திருக்கிறாங்க. தமிழ்தாய் வாழ்த்து பாடுவோம். இது தமிழ்நாட்டை மட்டும் மரபு இல்ல. ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவர்களுக்கு உண்டான அந்த மாநிலத்துக்கு உண்டான அந்த பாடலை பாடத்தாலும் செய்யறாங்க. மகாராஷ்டிரால எடுத்துக்கிறீங்க, அங்க மராட்டில படிப்பாங்க. அந்த மராட்டிய மன்னர்களை புகழ்ந்து படிப்பாங்க. அதுக்கு பிறகுதான் ஆளுநர் உரை. அதுக்கு பிறகுதானே தேசிய கீதம். மகாராஷ்டிரால யாரு ஆள்றா? பாஜகவுடைய டம்மி ஆட்சி தானே.
மகாராஷ்டிராவுக்கு ஒரு நியாயம், தமிழ்நாட்டுக்கு ஒரு நியாயமா? யூபியில என்ன செய்றீங்க? யூபியில ஆளுநர் வந்து பண்ண அந்த வீடியோ எடுத்து பாருங்க. இன்னுமே ஆன்லைன்ல இருக்கிறது. யோகி ஆதித்யநாத் வரவே சீட்லயே உட்கார மாட்டாருங்க. ஆளுநர் வந்து பேசிட்டு இருப்பாரு. அந்த காட்சிகளாம் நீங்க பாருங்க. இனிமே பாஜக காரங்க அப்படியே வந்து தேசிய கீதத்தை மதிக்கிற மாதிரியும், தமிழ்நாட்டில தான் வந்து தேசிய கீதத்தை மதிக்கலன்னு என்ன யாரு காதுல யார் எதை பூ சுத்துறாரு? இது வந்து நொண்டி குதிரைக்கு சரிக்கிறதுதான் சாக்காம். குதிரை ஓட மாட்டிருக்கீங்க. அவர் என்னெல்லாமோ சாதிக்குன்னு வந்தாரு. உடனே வந்து சரிக்கிட்டு எனக்கு நீ நொண்டி குதிரைப்பா, உன்னால ரேஸ் ஓட முடியாது. ரவியோடைய பாட்ட முப்பாட்டெல்லாம் வந்துட்டு போயிட்டான். அதெல்லாம் பார்த்த பூமி இந்த பெரியார் மண்ணு. அதனால அவங்க ஜம்பம் பலிக்கவில்லை. தேசிய கீதத்தை அவமதிச்சாங்கன்னு. யாரு அவமதிச்சா? கண்டிப்பா தேசிய கீதம் பாடப்படும். கடந்த முறை பாடப்பட்டுச்சா இல்லையா? இவர் ஏற்கனவே கடந்த முறை வெளியேறினாரு. கடந்த முறை பாடணுமா இல்லையா? தேசிய கீதத்தை வந்து தமிழர்களாகிய நாங்க மதிக்கிற அளவுக்கு யாருங்க மதிச்சிருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். தேசிய கீதத்துல எங்க திராவிட உட்கல பங்கான்னு இருக்கா இல்லையா? எங்க திராவிடத்தை சொல்லக்கூடிய தேசிய நீ திராவிட நாடு இல்லைங்கிற, தமிழ்நாட்டுக்கு தமிழகம்னு பேரை வைக்கணுங்கிற. அதாவது சனாதனத்தின் உச்சமா யாரு? வள்ளலார். இது ஒரு ஆளுநர் பேசுற பேச்சாது? சர்ச்சையை கிளப்பி கொண்டே இருக்கிறார். அதே மாதிரி அவர் வந்து சர்ச்சை பேச்சு வெளியில மட்டும் இல்ல, சட்டமன்றத்தில் தொடர்கிறது. இவர் ஆளுநராக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை. ஒருவேளை இப்படிப்பட்ட ஆசாமிகள்லாம் தமிழ்நாட்டுக்கு ஆளுநரா வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் அறிஞர் அண்ணா, கலைஞர் போனவங்களாம் சொல்லியிருக்காங்க. ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் எதுக்குன்னு கேட்டாங்கல்ல. இந்த கேள்வி வந்து கச்சிதமாக ரவிக்கு பொருந்தும். இது ஆளுநர் ரவியாக இல்லை, அவரு பிளேடு ரவியாக இருக்கிறார். ரவுடி ரவி மாதிரி அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது ஆளுநருக்கு. அப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் வருகிறது. ஒரு ஆளுநர் எவ்வளவு பொறுப்பான பதவியில இருக்கக்கூடிய ஆளு பேட்ட ரவுடி மாதிரி பிளேடு ரவி மாதிரி இருந்தானுக்கு தொடர்ச்சியா பிரச்சனைங்க. இப்பதான் கொஞ்சம் அமைதியா சுமூகமா இருந்தது. ஒரு 6 மாச காலம் வாயை புத்திட்டு இருந்தாரு. இப்ப திரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. இத மேல என்ன செய்ய சொல்றீங்க? அதனால முக்கியமான தீர்மானங்களா நிறைவேற்றப்படாமல் போய் கொண்டிருக்கிறது. இல்ல சார், தமிழ்தாய் முதலில் பாடுவதா தேசிய பண் முதலில் பாடுவதாங்கிறத தேசிய பண் பாடிடலாம், அந்த சர்ச்சையை உருவாக்கலாம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்து இருக்கு இல்லையா? அது தமிழ்தாய் பாடணும்தான் அவர் ஓடுறாரு. இது எப்படி அத வெளியேற போறாரு? வெளியேறி காணுவதாக குறிப்பா தெரிஞ்சோ தெரியாமலோ சட்டசபை காரணமா இருக்கா இல்லையா? சட்டசபை காரணம் இல்லைங்க, ஆளுநர் ரவிதான் காரணம். RSS ரவிதான் காரணம். எப்படின்னா இன்றைக்கு சட்டசபை கூட்டத்தொடர் முடியல. ஆளுநர் உரையே முடியல. ஆளுநர் உரையை ஆற்றவில்லையே. ஆளுநர் உரைக்கு பிறகு நாங்க தேசிய கீதம் பாடுவோம். நான் என்ன நினைக்கிறேன்னா, இவருக்கு வந்து தமிழ்தாய் வாழ்த்த பிடிக்கல, தமிழர்களை பிடிக்கவில்லை, தமிழக கலாச்சாரம் பிடிக்கவில்லை, தமிழ்நாட்டை பிடிக்கல, தமிழ்நாட்டு அரசை பிடிக்கவில்லை. அந்த வரிசையில இந்த RSS ரவிக்கு தமிழ்தாய் வாழ்த்து பிடிக்கவில்லை. அது மேல உள்ள ஒரு குரோதம். நம்ம தமிழ்தாய் வாழ்த்துங்க, அந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கு நான் பாடும்போது நான் நிக்க கூடாது, நீங்க பாடுறதுனால நான் புறக்கணிப்பேன், அதை உதாசீனப்படுத்துவேன், அதை இழிவுபடுத்துவேன், அதை கேவலப்படுத்துவேன்னு சொல்லி ஏதோ ஒரு அஜெண்டால வெளியே போயிருக்கிறார். இப்படி புரிஞ்சுக்கங்க. நாங்க புறக்கணிக்கல, ஆளுநர் தான் புறக்கணித்து வெளியே போயிருக்கிறாரு. தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணித்து விட்டு வெளியே சென்றிருக்கிறார். தமிழக சட்டமன்ற மரபுகளை புறக்கணித்து விட்டு ஆளுநர் வெளியேறப்பு செய்திருக்கிறார். தமிழர்களுடைய அந்த உரிமைக்கான களம் தான் இது. இந்த அரினா வந்து சட்டமன்றம் பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களுடைய பிரச்சனையை பேசக்கூடிய இடம். அதை வந்து புறக்கணித்து விட்டு அதை உதாசீனப்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார். அப்ப யாருக்கான ஆளுநர் இவரு? இவர் யாருக்கான ஆளுநர் கேட்கிறாங்க. இப்ப நீட்டு தேர்வு ரத்து நாங்க தீர்மானம் போட்டு அனுப்பினோம்னா பாஸ் பண்ண மாட்டிருக்காரு. தமிழ்நாட்டுல குரலா இல்லையா? அப்ப தமிழக மக்களை வஞ்சிக்கக்கூடிய தொடராக வஞ்சிக்கக்கூடிய போக்கை தான் இந்த ஆளுநர் செய்யறா. சட்டமன்ற மரபுப்படி தீர்மானம் நிறைவேற்றினா நீ பாஸ் பண்ணுமியா? எதுக்கு இந்த ஆளுநர் வச்சிருக்கிறோம்? உங்க வேலை என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிறைவேற்றக்கூடிய தீர்மானத்தை நீ வந்து போஸ்ட்மேன் மாதிரி அனுப்பி வச்சிருக்க ஜனாதிபதிக்கு. இது மட்டும் தான் உங்க வேலை. அதுல கருத்து சொல்ற, நிறுத்தி வைக்கிற, அதை கொண்டு அமித்ஷா கிட்ட போற. யாரு அமித்ஷா உனக்கு ஓனரு? உள்துறை அமைச்சர் ஓனரான்னு கேட்கிறார். தமிழக சட்டமன்றம் நிறைவேற்றது ஒரு தீர்மானத்தை நீ அதை வந்து தள்ளி வைக்கிற, அதையா திருப்பி அனுப்புகிறாய். நம்ம வந்து ஆளுநர்ல ஒருவேளை பேச மாட்டோம். அந்த பதவிக்கு வந்து ஒரு கண்ணியத்தை சீர்குலைக்கமா நடந்துட்டாரு இவர். எத்தனை ஆளுநர் வந்திருக்காங்க, முரண்பாடு தான் வருது. ஆளுநர் வாசிக்க வேண்டியதை சபாநாயகர் வாசிக்கிறார், ஆளுநர் வெளியேறுகிறார். அது சரியா? ஆளுநர் உரையை சபாநாயகர் வாசிக்கிறது சரியான்ற? ஆளுநர் உரையாற்ற வேண்டும். அந்த ஆளுநர் உரையை வந்து மிச்சம் இருக்கக்கூடிய முதலமைச்சர் உட்பட அனைவரும் விளக்கி சொல்ல வேண்டும்.
அதுல விவாதம் நடக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி வெளிநடப்பு செய்யறாருன்னா எதிர்க்கட்சி தலைவர் வெளிநடப்பு செய்யறாரு. பாட்டாளி மக்கள் கட்சி வெளியே போறாங்கன்னா அவங்க எதிர்க்கட்சி வெளியதான் போவாங்க. வளமையா கொண்டிருக்கிறாங்க. அப்ப நீவரையா வெளியே போறாரு. அப்ப எடப்பாடியோட ஆள் தானா? நான் எதிர்கட்சி தான், நான் பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி ஆளுங்கதாங்கிறாரு. ஆளுநர் உரையாற்ற மறுத்ததுனால ஆளுநர் உரை என்ன நமக்கு தெரியணும்ல. அதனால சபாநாயகர் வாசிக்கிறார். என்ன செய்ய சொல்றீங்க? பேசாம எங்க சபாநாயகர் அப்புவாவை ஆளுநர் ஆக்கிட்டு போயிட வேண்டியதான். வேற என்ன பண்றது? அவர் வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. வேணா நம்ம இப்படி ஒரு கருத்தை போடுவோம். சபாநாயகம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தற்போதைய சபாநாயகர் அவர்களே ஆளுநராகவும் செயல்படுவார். இப்படி ஒரு அறிக்கை வெளியிடுங்க. இதுதான் சரியான தீர்வா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னங்க செய்யறது? முக்கியமான தீர்மானங்கள்ங்க. கடைசியில என்ன செய்யறாரு எங்க அண்ணா அப்பாவு? ஆளுநர் உரையில் எதை டைப் பண்ணமோ, எதை நாங்க பிரிண்ட் பண்றோமோ அதைத்தான் வாசிக்கணும். அதுதான் தீர்மானமாக நிறைவேற்றப்படும். அதான உண்மைதானே? கூடுதல் குறைச்சல் ஒண்ணுமே இருக்காதுங்கிற உத்தரவை தர்றாங்க. தமிழ்நாட்டு நலன் இருக்கு அதுல. ஏன் ஒரு குத்துது? தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதி எங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய கோரிக்கையில ஏன் நீங்க பெண்டிங் வச்சிருக்கீங்க கேள்வி கேட்டிருக்காங்க. நிறைவேற்ற வேண்டிய கேள்வி அதுல இருக்கிறது. அது எப்படி அவரு தமிழ்நாட்டு நலன் தான் அவர் பேரக்கூடிய ஆள் இல்லையா? அவர் தான் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கணும். எந்த நிதி ஒதுக்கிருக்கீங்க? இல்ல சார், அப்ப இறுதியா அப்ப என்னதான் அவர் ஆளுநர் என்ன சொன்னாருனாக்கா தேசியதம் அவமானப்படுத்தப்பட்டு விட்டதுங்கிறாரு. நீங்க கிட்டத்தட்ட தமிழ் தாய் வாழ்த்து இது எதுல எப்படி புரிஞ்சுக்கணும் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? என்ன வெளியேறுவது இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு அசம்பிளி நடக்கிறது சரியா? நம்ம 2 பேரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன். 2 பேருக்கு நான் உங்க வீட்டுக்கு அழைப்பு கொடுத்து வர்றேன். உங்க வீட்டுக்கு நான் வருகிறேன். ஒரு ஃபங்க்ஷன் திருமண நிகழ்ச்சி. திருமணம் நடைபெறவில்லை. தாலி கட்டு நடைபெறவில்லை. மேடையில என்ன அமர வைக்கிறீங்க? எனக்கு மரியாதை செய்றீங்க. திருமணம் நடக்க ஸ்டார்ட் பண்ண முன்னாடி, நிகழ்வு நடைபெற முன்னாடி நான் கீழே இறங்கி புறக்கணிக்கிறேன்னு சொல்லி வெளியே போனா எப்படி இருக்கும்? உங்க மூஞ்சில கரிய பூசமா அதான் செய்யறாரு. ஆக புறக்கணித்தது ஆளுநர், புறக்கணிக்கப்பட்டது தமிழ்தாய் வாழ்த்து. அவர் இழிவுபடுத்தியது, கேவலப்படுத்தியது, தமிழ்தாய் வாழ்த்து தான் நீங்க உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கு. தமிழர்களுடைய அந்த சட்டப்பேரவை தான் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிய தமிழக அரசை உதாசீனப்படுத்திருக்கிறார். அவர் சட்டமன்றத்தை உதாசீனப்படுத்திருக்கிறார். தமிழ்தாய் வாழ்த்தை உதாசீனப்படுத்திருக்கிறார். ஆளுநர்கிற பதவி உதாசீனப்படுத்திருக்கிறார். தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை உதாசீனப்படுத்திருக்கிறார். அப்ப உதாசீனப்படுத்தப்பட்டது தேசிய கீதம் அல்ல, தமிழ்தாய் வாழ்த்து தான். இது தெளிவா தெரியுதா இல்லையா உங்களுக்கு? ஓகே இது தொடர்ந்து சர்ச்சை போய் வருது. ஆனாலும் முதல் விவாதமாக அப்படியே மக்கள் பாறைக்கு விட்டு இந்த விவாதத்தில் அறக்கால நேரம். நன்றி.